2, 4, 6. ஹாய். இந்த மாதிரி கட்டுக்கட்டா பணம் வச்சுருந்தா தான் ஆசீர்வாதமா? இல்லை காரு பங்களா கெத்து அப்படி வாழ்கிறது தான் ஆசீர்வாதமா? எழுப்புதலில் ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா கிடைக்காதா தெரிஞ்சுக்கணுமா? வெல்கம் டு வேர்ல்டு வர்சஸ் வேர்ல்டு. இயேசுவின் நாமத்தினால். டேய், என்னடா நடந்துச்சு? மனசு ரொம்ப சமாதானமா இருக்குடா. ஹலோ, எந்திரிச்சிட்டியாடா? எந்திரிச்சிட்டேன்டா. வரேன்டா. மக்கள் நன்றியப்பா. ஆமாம், இப்பொழுதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா சபையிலும் எழுப்புதல் உண்டாகுன்றதுக்காக செபிக்க போகிறோம். ஏசப்பா எழுப்புதல் அக்கினியை ஊற்றணும். சபையில இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும். இந்த கடைசி காலத்துல ஜனங்க ரட்சிக்கப்படணும், அதற்காக ஊழியர்கள் பயன்படுத்தப்படணுன்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிக்க போறோம். நம்ம மத்தியில இருக்கிற நோவா இப்போ இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம செபிப்பாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து அவங்களோட செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, எங்க தேசத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே சபை போதர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே சபை போதர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஒரு ஜெப குறிப்பாக ஜெபம் பண்ண போறோம். நம்ம சண்டே கிளாஸ்ல உள்ள எல்லா பிள்ளைகளுமே ஒரு மகா பெரிய எழுப்புதல் தேசம் எங்கும் வரணும்னு, அதற்காக நம்ம எல்லோருமே ஜெபம் பண்ணலாம். ஓகே, மதியம் சுவிசேஷ ஊழியருக்கு எல்லாரும் வந்துருங்க. நோவாமணி, நீங்க மறக்காம வந்துருங்க, சரிங்களா? ஏய், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைடா. வா, வேற லெவல்ல இருக்குங்க. மாப்பிள்ள ஒரு கோட்டு ஒண்ணு வாங்கணும். மாப்பிள்ள கோட்டு வாங்கிட்டாங்க, நம்ம எழுப்புதல போய் சம்முன்னு செத்தா போய் நிக்கணும்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹாய், இயேசு உங்களை நேசிக்கிறார் பாப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அளவு கொடுத்தாச்சு. ஆமா, இன்னைக்கு ஊழியம் முடிஞ்சு பேருக்கு வந்துருங்க. பாட்டு நம்ம நோவா எடுத்துருவாரு. ஓகே ஓகே நோவா. ஓ, அந்த வண்டி வேற. ஓ, நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கணும். ஓ,
இவரும் இல்லையா? வண்டியை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? வண்டி வேணா ஒண்ணு வேணாம். ரொம்ப முக்கியம். இப்போ நடந்து வர இப்படி இருக்காரு. வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? வீட்டுல இருந்து உருட்டிக்கிட்டே வரடா, பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் ஆகலடா. கடுப்பு பயிற்சி தெரியுமா? நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? ஆமாப்பா, எப்ப பாரு இப்படியே சொல்லுங்க, என்னையவே சொல்லுங்க. ஏசப்பா கூட இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்கணும் நீ தானடா சொன்ன. ஏண்டா நம்ம கெத்தா இருந்தாங்கடா ஏசப்பாக்கு கெத்து. நம்ம ஆசீர்வாதமா இருந்தாங்கடா எழுப்புதலை பத்தி சொல்ல முடியும். வண்டியை உருட்டிட்டு வர்றதுக்கு பேர் தான் எழுப்புதலா? ஆமா, ஆசீர்வாதம் இருக்குதான் எழுப்புதலும் உன்ட்ட யார் சொன்னா? நான் எழுப்புதல் ஓடுறவங்களுக்கு ஸ்பெஷல் பிளேசிங் இருக்கணும் நீ தானடா சொன்ன. இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் எழுப்புதலாடா. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைக்கல. ஒரு காரு பார்த்தேன், கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் கிடைக்கல. ஒரு வண்டி கூட இப்படி சொதப்புதுடா. ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன், அதுவும் என்னால முடியலடா. ஏய், புரியாம பேசாதடா. உங்கள் தேவை என்னதென்று பிற அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்றது ஏசப்பாவுக்கு தெரியலவா? நம்ம எல்லாருமே எழுப்புதலுக்காக ஓடுவோன்னு அர்ப்பணிச்சவங்க. நீ கூட எழுப்புதலுக்காக ஓடுவோன்னு அர்ப்பணிச்சிருக்கணும்வா? கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு இந்த பூமியில எதுவுமே நிரம்புறாங்க. அதை மீறி உனக்கு ஆசை வந்துச்சுன்னா அது பேரு இச்சை. நான் ஆசைப்படுறதெல்லாம் இச்சைன்றீங்களா ப்ரோ? உனக்கு தெரிஞ்சுக்கணும்வா, ஆசை வேற இச்சை வேற. எழுப்புதலுக்காக ஓடுறவங்களுக்கு ஒரே ஆசைதான், அது ஏசப்பா. இச்சையோடு இருக்கிறவங்களால எழுப்புதல ஓட்டவே முடியாதுவா. சீக்கிரமா மாற ட்ரை பண்ணு ப்ரோ. நான் எழுப்புதல்ல இருக்கணும் ப்ரோ, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ப்ரோ. உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு. வாங்க bro. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனே என் லைஃப்பில் ஆசீர்வாதம் இல்லை, என் லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லை, நான் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு நினச்சி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதுவும் குறிப்பாக எழுப்புதலில் ஓடிக்கிட்டு இருக்கிற எழுப்புதல் வீரர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், உலக ஆசையும் உலக சிநேகமும் லௌகீக ஆசைகள் எல்லாமே வந்து அவங்களுடைய சிந்தையில் வந்து அவங்களுக்கு நிறையவே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஏசப்பாவை பாருங்கள், கர்த்தரை பாருங்கள். உங்கள் ஆசை எல்லாமே ஏசப்பா தான் அப்படின்னு நினைங்க. எழுப்புதலில் ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு ஆசீர்வாதத்தை விட ஆண்டவர் தாங்க முக்கியம். கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடாமல் ஆண்டவரை பார்த்து ஓடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு வசனம் சொல்லுது. ஸோ உலகத்தில் இருக்கிற காரியத்தை நினச்சி கவலைப்படாமல் வசனத்தில் இருக்கிற வார்த்தையை நினச்சி உங்களை பலப்படுத்தி கொண்டு இன்னும் சீக்கிரமாக ஓட ஆரம்பிங்க. இப்போ இதே போல் இன்னொரு ஷோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேவன் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.